ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா மேட்டுப்பாளையத்துக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சிவகாசி, என்னுடைய ஊர் சாத்தூர். என்னுடைய சொந்த ஊர். சொந்த ஊருக்கு வரும்போது ஒரு ஹாப்பியாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. சிவகாசியிலேருந்து சாத்தூர் வந்தாச்சு. சாத்தூர்லேருந்து நாங்கள் மேட்டுப்பாளையம் ட்ரெயின் ஏறியாச்சு. 12:10 நைட்டு 12:10 வந்துச்சு, மிட் நைட்டில் ஏறியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஏறி பிளாக் தண்டருக்கு போகிறோம். ஒரு நாள் இன்றைக்கி ஃபுல்லாக பிளாக் தண்டர்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம். என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்குரிய வீடியோவை தான் வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஏறி அப்படியே வந்து படுத்தாச்சு. படுத்தோடனே விடிஞ்சிருச்சு. காலையில் மார்னிங் ஆயிடுச்சு. அப்படியே சன் அப்படியே அழகாக வெளியே அழகாக தெரிஞ்சது. அது அப்படியே ஒரு குட்டி வீடியோ எடுத்தாச்சு. மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. மேட்டுப்பாளையம் அப்படியே எல்லோரும் இறங்கியாச்சு. உள்ளே எல்லாருமே ட்ரெயின்லேயே இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் ப்ரெஷ் பண்ணியாச்சு. ஏன்னா டீ குடிக்கணும் இல்லையா, டீ குடித்தாச்சா, டீ குடித்தா தான் அடுத்த வேலையே நடக்கும். டீ வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். ஏன்னா ஆட்டோ கேட்டால் 250 ருபீஸ் கேட்டாங்க. அதனால் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இங்கேருந்து 100 மீட்டர் தான் இருக்கும், நடந்து போனால் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறதா ஒரு ஐடியா. பஸ்ஸில் போனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிட்டுருக்கோம். இல்லையா அப்படியே நடந்து வந்தோம். நடந்து வந்ததில் உழவர் சந்தை வந்துருச்சு. இதுதாங்க உழவர் சந்தை. இந்த மேட்டுப்பாளையம் உழவர் சந்தை இதுதான். அதுதான் பஸ் ஸ்டாண்டு. அப்படியே உழவர் சந்தைக்கு போயிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் சந்தையை ஒரு சுற்றி பார்த்தோம். ஏன்னா இங்கே வந்து பூண்டு வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும், மலை பூண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு 2 கிலோ மலை பூண்டு வந்து வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா அப்படியே கிளம்பியாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கிளம்பியாச்சு. உழவர் சந்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்தது. எல்லா காய்கறியுமே வந்து நல்லா இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டு போய் நாங்கள் வந்து சரி பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க 12A பஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 12A பஸ்ஸு இல்லைனா கல்லார் பஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கையில் பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பஸ் ஏறிட்டோம். ஏறி ஒரு 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்கு ஆட்டோவுக்கு வந்து 250 ருபீஸ் கேட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆட்டோவில் போகல. நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போனோம். அதுவும் எங்களுக்கு வந்து வந்தது வந்து லேடிஸ் பஸ்ஸாக வந்துருச்சு. லேடிஸ் ஃபுல்லாக ஃப்ரீ, ஜென்ஸ் மட்டும்தான் வந்து டிக்கெட்டு. மொத்தத்துக்கு 3 பேர்த்துக்கு தான் வந்து டிக்கெட் எடுத்தோம். 18 ரூபாயோடய முடிஞ்சிச்சு. இது 250 ருபீஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகுறது? அதனால் 18 ரூபாயோட முடிஞ்சிச்சு. 10 நிமிஷத்தில் கொண்டு போய் இறக்கியாச்சு. அங்கேருந்து சரி உள்ளே போகையில் சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து இது ரோட்டு கடை ஒன்று இருந்தது. ஏன்னா ஹோட்டல் எதுவுமே ஓப்பன் ஆகலை, ரோட்டு கடையில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட் கடையில் சாப்பிட்டோம். அதுதான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. நல்லாவும் இருந்தது, இட்லி நல்லாவும் இருந்தது. அங்கே எல்லோரும் இட்லி வாங்கி நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிளாக் தண்டருக்குள்ளே போனோம். பிளாக் தண்டருக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் பிளாக் தண்டரில் வந்து. ஸோ இப்போ வந்து எல்லா வீடியோவுமே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பெருசாக லென்த்தியாக இருக்கிறதுனால வந்து நான் வந்து பிரித்து போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக வர்றதுனால நான் வந்து பிரித்து போட்டிருக்கேன். 20 நிமிஷம் சொல்லி பிரித்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள், நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஆளுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட்டு வந்து ஒரே ஒரு ஆளுக்கு வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா 1500 மட்டும்தான். 1500 மட்டும் நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம செலவழித்தோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அந்தந்த வீடியோலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ சாப்பிட்ற இடத்துல வந்து அங்கே பாருங்கள், ஒரு பூனை வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் ஒரு நாய் வந்து படுத்துருந்துச்சு. அந்த நாய்க்கும் வந்து பிஸ்கட் வாங்கி போட்டு, அப்புறம் வந்து பூனையை பார்த்து பூனைக்கு பிஸ்கட் போட்டே சாப்பிடலை. சரி, அது ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்க போருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒரு குட்டி வீடியோவாக எடுத்தேன் நான். அதுவும் அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது பூனையும். ஸோ பிளாக் தண்டருக்குள்ளே போய் ஒவ்வொன்றையும் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்தோம். அதாவது என்னால் வந்து குளிக்க முடியல. ஸோ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்போது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. நாங்கள் போன டேட்டு வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நைட்டு போனோம். கிறிஸ்மஸ் 25 அன்னைக்கு நைட்டு போனோம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது காலையில் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ராட்டினம் தான் ஏறி நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் ஒரு 12:30க்கு மேலே தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தண்ணியெல்லாம் வந்து எல்லா இதுலேயும் திறந்து விட்டாங்க. ஸோ 12லேருந்து 6 வரைக்கும் நல்லா தண்ணியிலே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்ல சூப்பரான இடம். நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. போகாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க வந்து போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவங்க அதோடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணேன். குளிக்க தான் இல்லை, மற்றபடி வந்து நான் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. உள்ளே விசிட் ஆனதுமே வந்து கிறிஸ்மஸ் இல்லையா, அப்போ அந்த கிறிஸ்மஸ்க்குரிய எல்லா இதையுமே வந்து நல்லா செட் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த பிளேஸை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இதே பிளேஸ் வந்து இதே இடம் வந்து நான் நைட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அதனால் இதில் வந்து பாதி வீடியோ தான் என்னால் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. மீதி பாதி வீடியோ அடுத்த இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் மொத்தமாக வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக கிறிஸ்மஸுக்குன்னு தனியாக வந்து நல்லா அழகாக வந்து எல்லாமே வந்து செப்ரேட்டாக வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த குடிசையெல்லாம் பார்த்துக்கும்போது இந்த குடிசைக்குள்ளே அந்த இயேசு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே வந்து கோமாளி இருந்தார். கோமாளி நல்லா வந்து கை கொடுத்தாரு. எல்லாருக்குமே வந்து நல்லா விசிட் பண்ணார். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. வியூஸே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ போகாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. இப்போ வந்து நான் வீடியோ போட்டதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பாய். என்னம்மா நீ வரையா வாடா அத்தை வாங்க, அப்படியே வாங்க. அதான் மாடு தெரியுது. நல்லா இருக்குல்ல, கண்ணாடிக்குள்ளையா? நானே முன்னாடி போயிட்டா. எங்கிட்டு போனோம்? அடையாளமே தெரியல. நல்லா இருக்கே.
இது என்ன? ஏய் என்னங்க வழியே இல்ல. ஏய் எங்க வழியே அதுவா பாருங்க. ஏங்க எங்கிட்டா இந்த பக்கம் இங்கயா? எம்மாடி ஆஃப் ஆயிடுச்சு. ஏங்க ஆஃப் எரியுதுங்க. எக்ஸிட்டு வந்துருச்சு, வழி வந்துருச்சு. வழியே தெரியலையே. உள்ள வாடா. பாத்து இருங்க படிக்கட்டு. என்னடா வழி தெரியலையாடா? போகடா, பேய் வருதுடா பின்னாடி. மங்கி மாரியே இருக்கு அந்த அங்கிள் குங்கல். தேட்டரா? ஆமா தேட்டர். இது செம்மையா இருக்கும்ல. இது செம்மையா இருக்கும். நீங்க அங்க உட்காந்துக்கோங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க. ஆமா இருக்கு, பயங்கரமா இருக்கும்.
என்ன குளிக்க அலோவ் பண்ணலையோ? ஆன் பண்ணிட்டேன். நல்லா இருக்குல்ல? ராணி, இங்க பாரு, இங்க பாரு. இதெல்லாம் ஒரு பயமா? என்ன எடுக்காதீங்கம்மா, யூடியூப்ல போட்டுறாதீங்க. நிப்பாட்டிடுவீங்க. நிப்பாட்ட மாட்டாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. ஆப்பிள் இறங்கையில தான் கொஞ்சம் இதாக இருக்கும், பார்த்துக்கோ. நல்லா பிடிச்சிக்க டைட்டா. அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். இன்னொரு ரவுண்டா? கீழே போயிட்டு வரும் நைட்டு. இல்லை, இன்னொரு ரவுண்டு. இப்பதான் இறங்க போகுது. ஸ்பீடா போகுது, பிடிச்சுக்கோங்க. ஸ்பீடா போகுது, ஸ்பீடா போகுது, ஸ்பீடா போகுது. நல்ல மாட்டாங்க, வாட மாட்டேன்டா. அவ்வளோதான். பரவாயில்ல, ஏசிலாம் இருக்கு. பிடிக்க தேவையில்லை, நம்ம விழ மாட்டோம், அதனாலதான். நல்ல வியூஸ் தெரியுது. மேல மேல போக போயிடுங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது பாரு.
இதுதாங்க வந்து லக்கி ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து அலாரம் அடிக்கும். ஸோ அப்போ மட்டும் தான் வந்து நம்ம போய் குளிக்க முடியும். கீழ வந்து லேடீஸு, மேலே போகிறாங்க இல்லையா, அந்த மேலே வந்து குளிக்கிறாங்க இல்லையா, மேலே வந்து ஜென்ஸு அப்படி சொல்லி தனித்தனியா வந்து குளிக்க விடுறாங்க. கீழே குளிக்கும்போது நல்லா தண்ணி வந்து நல்லா ஒரு முட்டி வரைக்கும் தான் இருக்குது. ரொம்பலாம் கிடையாது. சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்னுடைய பசங்க. அப்படியே கொஞ்சம் டீ வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே டீ வாங்கி குடித்தேங்க. ஒரு டீ ரூ. 30. டீ நல்லா தான் இருந்தது, டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்படியே டீயை வாங்கி குடித்த உடனே அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மத்தியானம் ஆச்சா, மத்தியானம் ஆனவுடனே அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரூ. 100, அது வந்து ரூ. 150 அந்த இது வந்து. ஸோ சப்பாத்தி வந்து ரூ. 100, சப்பாத்தி வைக்காமல் பிரியாணி வச்சுருந்தாங்க அப்படின்னா காம்போ ஆஃபரில் வந்து சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து 100, 150 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து சப்பாத்தி, லெமனு, தயிர் சாதம் இது மட்டும் வந்து ₹100. ஸோ சப்பாத்தி, லெமன் சாரி அதாவது சப்பாத்தி இல்லாமல் பிரியாணி, தயிர் சாதம், லெமனு அது மட்டும் ₹150 சொன்னாங்க. எல்லாமே வந்து வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜு கிடையாது அங்கே வந்து. அதனால் வந்து நல்லா சாப்பிட்டோம். சாப்பாடும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே சுற்றி வந்தோம். பிள்ளைங்க வந்து நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து கண்டுக்கவே இல்லை. வந்து 4 பேர் உள்ளே போய் என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 என் பசங்க, 2 பேர் வந்து அவங்க அக்கா பசங்க. அதனால் வந்து 4 பேர் உள்ளே தண்ணியில் குதிச்சவங்க தான். இன்னும் ஆளையே காணோம். நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கே குளிக்கிறாங்கன்னு சொல்லி. அவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்குரிய அடுத்த மீதி வீடியோ வந்து நான் வந்து அடுத்த இதில் போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ மட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.